நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விஸ்வநாதா, அம்மா, இனி ஒரு வார்த்தை பேசாத. எனக்கு வயசாயிருச்சு, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். உண்மையை சொல்றா, என்னெல்லாம் பொய்ய சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க. நாடகம் எல்லாம் எதுவும் இல்ல. பார்வதியோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப உயிரோட இருக்குன்னு சொல்ற. அதெல்லாம் நான் பார்வதி கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டம்மா. அவ மனசுக்கு அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா. அன்னைக்கு அவ பட்ட அவஸ்தையெல்லாம் நீ மறந்திருக்கலாம்டா, ஆனா நான் மறக்கல. மாச கணக்குல பார்வதி அறைய விட்டு வெளியில வரல, சரியா சாப்பிட கூட இல்ல. அவ மனசளவுல சரியாகி வர்ற வரைக்கும் நான் பயந்துகிட்டு இருந்தேன். கூட இருந்து நான் அவளை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டது நான். ஆனா எனக்கு அவகிட்ட நடிக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல. ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பறி கொடுத்த அம்மாவோட வேதனை என்னன்னு தெரியும். எனக்கு அது புரியுதுமா. அதனாலதான் இத்தனை வருஷமாகியும் கூட நான் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அவளை பார்வதி கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவும் முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த தப்பும் இருக்கிறதா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல போனா நாம செஞ்ச தப்ப திருத்துற மாதிரி தானே அது. சரிதானம்மா? பார்வதியோட குழந்தைய திரும்ப கூட்டிட்டு வரேன்னு நீ சொல்றது நிச்சயம் உண்மைதானே? ஆமாம்மா, கண்டிப்பா கூட்டு வருவேன். இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவளை ஒரு தடவை பார்த்துட்டா அது உனக்கு புண்ணியமா போகும். அட கடவுளே! என்னாச்சு? ஐயோ! இருந்தாலும் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் கை உடைஞ்சதா? அட அதெல்லாமா அந்த பொண்ணை பத்தின நியூஸ். அது சாதாரண அடி மாதிரி இல்ல, இடி மாதிரி இருந்துச்சு. அது அப்படிதான். இங்க இருக்கிற இந்து மாதிரி அந்த ஒரிஜினல் பொண்ணால இருக்கவே முடியாது. நம்ம இந்துக்கு தாலிங்கிற ஒரே ஒரு பலம் மட்டும்தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைனா தொப்புள் கொடி இருக்கிற உறவு தான் வந்து சேரப்போகுது. இது சாதாரண விஷயம் இல்ல. கேள்விப்பட்டதெல்லாம் சரிதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதோ நேத்து நடந்த மாதிரி என் கண் முன்னாடியே நிக்குது. அன்னைக்கு ஒழிச்சு கட்ட நினைச்ச பார்வதியோட பொண்ணு இன்னைக்கு விசு பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறான்னா. ஆனா கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு பொண்ணை அவர் அப்படி கூட்டிட்டு வருவாரா? ஒரு வகையில அதுவும் சரிதான். பூமி உருண்டன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த குழந்தை அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கே வந்துருச்சு. ஆனா உன் விஷயம் ரொம்பவே கஷ்டம்தான் சுபத்ரா. இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பொண்டாட்டியான உங்ககிட்டயே சொல்லாம தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்படின்னா. அந்த போனை கொடுங்க. அது எதுக்கு? அட எடுத்து கொடுங்கண்ணே. இந்தா. என்னதான் நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சுபத்ரா, பார்வதியோட பொண்ணு வராங்கிற விஷயம் உண்மைதானாங்க? ஏம்மா, இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுல போய் நான் போய் சொல்லுவேனா? அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ தான் கையோடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் இருக்கல்ல. கையால இல்ல, எல்லாத்தையும் நான் காதால் தான் கேட்கிறேன். கொஞ்சம் மெதுவா உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். என்னங்க, இந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்த போய் நீங்க? அது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கிறதால தான் போன்ல பேச வேண்டாம், நேர்ல சொல்லலான்னு நினைச்சேன். பார்வதியோட உண்மையான பொண்ணை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் பெரிய கதம்மா, நாம அப்புறமா டீட்டெயிலா பேசலாம். அது பார்வதியோட உண்மையான பொண்ணு தானா? இந்த மாதிரி சந்தேக கேள்வியெல்லாம் கேட்காதம்மா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வச்சிடறேன். சரியா? ஹலோ ஹலோ.
என்ன போனை கட் பண்ணிட்டாரு. ஒரு வேலை செய்யலாம், நான் போய் விசுவை பார்த்துட்டு வந்துடுறேன். இதோட நல்லது இந்துக்கு பார்வதியோட சொத்து கிடைக்கிறதா. அத நம்ம கொஞ்சமாவது தட்டி பறிச்சிருக்கலாம்ல. இப்ப போற போக்க பார்த்தா எல்லா சொத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டா நமக்கு இது என்ன ஆகும்? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் குறைஞ்சிருக்கே. என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்ற? வயசுதான். உங்களுக்கு ஒரு 5 வயசு குறைஞ்சிருக்குமா? உங்க பொண்ணு வரப்போறான்னு கேள்விப்பட்ட சந்தோஷத்தோட ஆஃப்டர் எஃபெக்ட் இது. இப்பவே இப்படின்னா அவ இங்க வந்தா என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடுமாற்றமும் இருக்கு. எந்த தடுமாற்றமும் தேவையில்லை. நீங்க மனசார வேண்டிக்கிட்டீங்கல்ல, அதான் கடவுள் நடத்தி வச்சுட்டாரு. 1-2 வருஷமா 20-22 வருஷமா வேண்டி காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல. பாலகிருஷ்ணன் எப்போ இப்படிதான் நல்லா சோதிச்சுதான் வரம் கொடுப்பாரு. குசேலின் கதை தான் உங்களுக்கு தெரியுமே. உண்மையை சொல்லணும்னா என்னால இப்ப வரைக்கும் இதை நம்பவே முடியலமா. என் வீட்டுக்காரோட அப்பா தானமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு வந்துருவாள்ல. அன்னைக்கிட்ட என் பொண்ணோட ஒரு போட்டோ கூட இல்ல. அதான் இப்ப ஆளே வரப்போறாளே. 100 போட்டோ நம்ம எடுத்துப்போம். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இருக்க மாதிரி 100 போட்டோ. சரியா? நீரஜா, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தண்ணியில பிறக்கிறது, அதாவது தாமரை. சாக்ஷாத் சரஸ்வதி தேவியோட இருப்பிடம் தாமரைப்பூ. சரஸ்வதி தேவியோட ஆசிர்வாதம் அவளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அம்பாட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி தேவியோட ஆசிர்வாதமும் கிடைச்சிரும். அப்புறம் இந்த பார்வதி தேவியோட பாச மழை இருக்குல்ல, ஆசை தீர அனுபவிச்சுக்கலாம். எல்லா வகையிலயும் அதிர்ஷ்டசாலிதான் நீரஜா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது உங்களோட சந்தோஷத்தை பார்த்ததுனால. ஒரு தடவை பார்க்க கூட முடியாம கையை விட்டு போன குழந்தையாச்சே. இத்தனை வருஷம் பார்க்காம இருந்து திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்க போறான்னா அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். இதே மாதிரி உன்னோட அம்மா அப்பாவும் உன் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நடந்துருச்சுன்னா? இல்லம்மா, எனக்கு அப்படி எந்த நம்பிக்கையும் இல்ல. பொண்ணு வந்துருவான்ற நம்பிக்கையோட தான் நீங்க காத்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் உங்க பொண்ணு உங்களை தேடி வரா. என்னோட அப்பாவும் அம்மாவும் அப்படி வருவாங்கன்னு எனக்கு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வரமாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் இங்க பாருங்க, உங்க பொண்ணு வந்துட்டா என்ன மறந்துடுவீங்களா என்ன? அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கா? என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்க பாசத்தை விட ஒரு 100 கிராமாச்சும் குறைஞ்சு போயிடாதா என்ன? ஒண்ணு போ. நீ எனக்கு பொண்ணு மாதிரிதாம்மா. நான் எப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். எந்த பொண்ணு, எந்த வாரிசு, எங்க இருந்து கூட்டு வந்திருக்க? முன்னாடிலாம் ஒரு வார்த்தை சொன்னா அதை மீறி நீங்க செய்யவே மாட்டீங்க மச்சான். இப்ப மட்டும் ஏன் இப்படி மாறிட்டீங்க? என்னைக்கும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காதல்ல மச்சான். மாற்றங்கள் நடந்தே தீரும். மாறும் மச்சான். உங்க விஷயத்துல என்னால இதை நம்பவே முடியல. பாருங்க, அன்னைக்கு பார்வதி பெத்தெடுத்த குழந்தைய நம்ம தான் கதையை முடிச்சோம். அந்த குழந்தையை தான் நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். ஷெனாய் குடும்பத்தோட ரத்தத்தை நான் திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன். எதுக்கு? என்னோட கேள்வி அதுதான். முடிஞ்சு போன கதையை மறுபடியும் ஏன் கலர்றீங்க? மாற்றம், முன்னேற்றம், தவிர்க்க முடியாதுன்னு சொல்ற பெரிய பெரிய வார்த்தைலாம் இங்க என்கிட்ட வேணாம் மச்சான். உண்மையை ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லு மச்சான். அப்ப நான் ஒரு சாதாரணமான கேள்வியை இப்போ உங்ககிட்ட கேட்கறேன்.
அடிப்படை விஷயங்கிறது அம்பாட்டு வீட்டு சொத்து தானே, என்ன சரிதானே? அது இந்துலேகாவுக்கு கிடைச்சாலும் ஒருவேளை நீரஜாவுக்கு கிடைச்சாலும் அதனால உங்களுக்கு என்ன லாபம்? ஓ அது சரி. அப்படின்னா நான் சொல்றதை கேட்டுக்க. இந்த சொத்து பணம்லாம் எனக்கு தேவையில்ல, நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா நீ அதை எதிர்பார்த்தல, அதனால தானே இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வந்திருக்கு. ஒரு விஷயத்துல எனக்கு சந்தேகம் இல்லை மச்சான், இதுல ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு. அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். உங்க பொண்டாட்டியோட அண்ணனா, அந்த உரிமையில தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அம்பாட்டி வீட்டுல யாரோட ரகசியம் நடக்க இந்த பிரபாரம் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டான். பார்வதி கிட்ட முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடைச்சிருவேன். மச்சான் என்ன கொஞ்சம் பாரு. என்ன? குடும்பத்தோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பார்வதியோட குழந்தைய அவாய்ட் பண்ணது யாரு? குழந்தைய பார்வதிக்கு தெரியாம தூக்கி கொடுத்ததுல நம்ம 2 பேருக்குமே பங்கு இருக்கு. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. உன்னோட பேரை மட்டும் நான் பார்வதி கிட்ட சொன்னா போதும், என்ன நடக்கும் தெரியுமா? பிரபாகரன் குரூப் அடுத்த நிமிஷமே அம்பாட் குடும்பத்தை விட்டு வெளியேறணும். அப்புறம் வெளியே நின்றுக்கிட்டு மதில் வழியா உள்ள எட்டி பார்க்க கூட வழி இருக்காது. நானும் உன்னை மச்சான்னு கூப்பிட வேண்டிய நிலைமை இருக்காது. என்ன மிரட்டுறியா? நான் உண்மையான விஷயத்த சொன்னேன். அது மிரட்டல்னு நினைச்சா அது உன்னோட தப்பு. பார்வதியோட பொண்ணு நீரஜா என்ன ஆனாலும் அம்பாட் குடும்பத்துக்கு வந்துருவா. நாளைக்கு காலையில ஃபிளைட்ல வரப்போறா. எப்படி இருந்துச்சுமா அவனோட இந்த ட்ரிப்பு? ஜாலியா இருந்துச்சு. நடுவில் நான் கால் பண்ணியிருந்தேன். அப்ப நான் வானத்துல பறந்துட்டு இருந்தேன்ல. வீட்டில் எல்லாருமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்வதி. எனக்கு இப்ப ஏதாவது சாப்பிடணும், பயங்கரமா பசிக்குது. சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். அங்கே பார்வதி உனக்காக விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கா. வழியில் ஒரு காஃபி கூட குடிக்கக்கூடாதுன்னு அவள் ஆர்டர் போட்டு தான் அனுப்பியிருக்கா. காலையிலிருந்து கிச்சனில் அவள் பிஸியாக இருக்கா. அதை இப்படி கொடுங்கம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? காரவடையும் இனிப்பு பலகாரமும் டப்பால போட்டாச்சு. முறுக்கு, அச்சு முறுக்கு, சிப்ஸ் எல்லாம் ரெடி. என்னதான் இருந்தாலும் எதுக்காக இவ்வளவு பலகாரம் தான் நான் கேக்குறேன் பார்வதிமா. என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடட்டும். மீதி இருக்கிறத சாப்பிடுங்கன்னு நான் உங்களை ஒண்ணு கட்டாயப்படுத்த மாட்டேன். எப்படி பார்த்தாலும் என்ன பலகாரம்லாம் நான் ஜாஸ்தியா சாப்பிட மாட்டேன்ப்பா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி. கொஞ்சோண்டு குடுமா போதும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. அது எல்லாத்தையும் இந்துதாமா ரெடி பண்ணா. அப்படியா? அதெல்லாம் நல்லா செய்வா. ஆனா எல்லாத்தையும் வறுத்தெடுத்தது நான் தான். அப்படியா?
அதோட ருசி தனியா தெரியும். நிஜமாவா சொல்றீங்கம்மா? அப்படியா இருக்கு? இருக்கு. நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதான் காலையிலே குளிச்சிட்டீங்கல்ல? நான் தானே குளிக்க போறேன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏன் நான் குளிச்சா? அம்மா காலையில இருந்து ஒரே ஓட்டம் தான். பாவம், மகளை பார்க்க போறல்ல, அதான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கா. ஏதோ புதுசா லட்டு பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போன குரூப் சார் எங்க போனாருன்னே தெரியலையே. ரவா லட்டு பண்ண தெரியும்னு தெரியாதனமா பார்வதி கிட்ட வளரி கொட்டிட்டேன். அதை என்னையே செய்ய சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. வாழ்க்கையில முதல் முறையா பிரபாகரன் குரூப் இந்த வேலையை செய்யலாம். நல்ல வேலை பண்ணீங்க. அரிசி பாயசம் செய்ய தெரியும்னு சொல்லாம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன உண்மைதான், இல்லைன்னா என் கதையே முடிஞ்சிருக்கும் தெரியுமா? ஆமா, எனக்கு இத்தனை வருஷத்துல ஒரு அதிரசம் கூட நீங்க செஞ்சு கொடுத்தது இல்ல. அதுக்கான தண்டனை தான் இது. சொல்லுமா சொல்லு, இன்னைக்கு நான் தான் மாட்டிக்கிட்டேன். விஸ்வநாதன் கூட்டு வர்ற அந்த பொண்ணுக்காக தான் இவ்வளவு வேலையை செய்யறேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு வழி இருந்தா இதுல விஷத்தை கலந்திருப்பேன். அப்ப கலந்துடலாமாப்பா? என்னது? வர்ற பொண்ணு மட்டும் இல்ல, குடும்பமே தான் சாப்பிடும். இந்த பாரு, சுபத்ரா அவளுக்கு ஜூஸ் கொடுத்த கதையாயிடும். தெரியாம விஷத்தை கொண்டு வந்து இதுல கலந்துட்டோம்னா மறந்து போய் முதல் உருண்டையை திங்கிறவன் நானா தான் இருப்பேன். நீங்க தான் இந்த ஸ்பெஷலான டிஷ்ஷை உருவாக்குனீங்கன்னு நான் நிரஜா கிட்ட சொல்றேன். சும்மா ஐஸ் வைக்கலாம்ல. ஆமா ஆமா, பெங்களூர்ல இருந்து வர்றவங்க இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வரட்டும், அப்புறம் அவளை எப்படி டீல் பண்ணணும்னு நம்ம யோசிக்கலாம். அது யாருன்னு பாருமா. சுபத்ரா அத்தை தான். எடு எடு, பேசு பேசு. ஹலோ. பிரபா அண்ணன் என்ன பொண்ணு வாய்ஸ்ல பேசுறாரு? அப்பா இல்லத்த, நான் தான் அபிராமி. ஒன்னும் இல்ல அபி, நம்ம வீட்டுக்கு அந்த மகாராணி வந்துட்டாளா? இல்ல, இங்க பயங்கரமான செட்டப்லாம் நடக்குது. சீக்கிரம் வந்துருவா. உன்னால முடிஞ்சா அந்த வாசப்படியில கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊத்தி விடு. வந்து இறங்கும் போதே நல்ல தலைகீழ விழட்டும். அவ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகட்டும் அத்த, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு தெரியணும், புரியுதுல்ல? நான் இங்க இருந்தே வேண்டிக்கிறேன், எல்லாம் நாசமா போகணும்னு வேண்டிக்கிறேன். சரி. சரி. அப்போ இதுதான் என்னோட அம்மாவோட வீடு. அம்மாவோட வீடு இல்லம்மா, இனிமே இது உன்னோட வீடுன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். பாட்டி,
பார்வதி அத்தை. அங்கேயே ஏன் நிக்கிற? உள்ள வாமா. ம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.